திருமந்திரம் வேளாண் தந்திரம் 4வது அத்தியாயம் சதாசிவலிங்கத்தில் 1748 என்று நாம் சிந்திக்கின்றோம். உணர்ந்தேன் உலகினில் ஒன்பொரு ஆளனை உணர்ந்தேன் குவளையம் கோயிலன் நெஞ்சம் உணர்ந்தேன் புனிதனும் பொய்யல்ல மெய்யே பனிந்தன் பகலவன் பாட்டும் ஒளியே. இந்த பாடல்ல நமக்கு இறைவனை நெஞ்சத்துக்குள் கொண்டு வந்த சிவ அனுபவத்தை அவர் குறிப்பிடுகின்றார். உணர்ந்தேன் உலகினில் ஒன் பொருள் ஆணை அப்படின்னா உலகில் உள்ள எல்லா பொருட்களையும் அவன் எல்லாத்திலும் இருக்கிறான்னு தெரியும். அப்படி இருக்கின்ற அந்த ஒப்பற்றவனை எனக்குள்ள உணர்ந்து கொண்டேன்றாரு. முதல் வரியிலே உணர்ந்தேன் அப்படின்றாரு. அப்புறம் கொணர்ந்தேன்றாரு. நெஞ்சு அவனை கொண்டு வந்து சேர்த்தேன் அப்படின்றார். அதுக்கப்புறம் புணர்ந்தேன்ற வார்த்தை குறிப்பிடுறாரு. புனிதனும் பொய்யல்ல மெய்யே, அந்த புனிதனமான இறைவனை இரண்டர கலந்து ஒன்றாகி விட்டேன். அது கற்பனையோ அல்ல, பொய்யோ அல்ல, முற்றிலும் உண்மையான அரிச்சு சொல்றாருங்க. முன்னாடி உணர்ந்தேன்றாரு, அப்புறம் புணர்ந்தேன்றாரு. அவனோட ஒன்றாகி விட்டதை புணர்ந்தேன்னு குறிப்பிடுறாரு. இது கற்பனை அல்ல, பொய் அல்ல, முற்றிலும் உண்மையான அனுபவம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி உலகுக்கு சூரியன் வந்தவுடனே இருட்டானது விலகி விடுகின்றதோ அது மாதிரி என்னுடைய அகையிரலை நீக்கிய பரம்பொருள் அவன் பணிந்து தொய்தேன் அப்படின்றார். டெக்னிக் தான் சொல்றாரு. நான் பணிந்து தொய்தேன், எனக்குள்ளே நாத வடிவாக இன்னிசை பாடலாக ஒளியாக நடராஜ தத்துவமாக வெளிப்பட்டு நிற்கின்றான்றார். அப்போ உலகத்துல எங்கேயோ கடவுள் இருக்காருன்னு நம்ம தேடிட்டு போக வேணாம், அலைய வேண்டியதில்லை. உலகத்தையே தாங்கக்கூடிய அந்த பேரொளியை நான் என் அகக்கண்ணால் உணர்ந்தேன். உலகமே வணங்கும் அந்த இறைவனை நெஞ்சத்திலே கோயிலாக்கி அதற்குள் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்தேன். அவ்வாறு என் எது கோயிலில் எரிந்திருள்ள புனிதமான இறைவனை என் ஆன்மாவும் இரண்டர கலந்தது. இது வெறும் சொல்லல்ல, முற்றிலும் உண்மையான சிவானுபவம். சுருக்கமா சொல்லணும்னா கடவுள் வெளியில இல்ல, மனதுக்குள்ளதான் இருக்கிறாரு. மனதை தூய்மையாக்கி கோயிலாக்கி நமக்குள்ளே ஒரு பேரொளி நாத ஒளியாக அவர் வெளிப்படுவார் அப்படின்னு அந்த பாடல் நமக்கு சுருச்சமாகவும் அவரோட உண்மை அனுபவத்தையும் சொல்றாரு. ஒரு கொட்டி கதை சொல்லலான்னு பாத்தீங்கன்னா, அடர்ந்த காடு, ஒரு நரி காலையில ஏஞ்ச உடனே பசி இருக்கு, உணவை தேடி அலைஞ்சிட்டு இருந்தது. சூரியன் கிழக்க உதிச்சுனானா நரி பின்னால திரும்பி பார்த்து சூரிய ஒளியினால அதோட நிழல் பிரமாண்டமா தெரிஞ்சுது. யானை போல பெருசா தெரிஞ்சது. அதை பார்த்தவனே நரிக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தலைவன் அதிகமாயிடுச்சு. நம்ம எவ்வளவு பெரியவனா, என் நேலே எவ்வளவு நீட்டா இருக்குது, நான் சாதாரண ஆள் இல்ல, இன்னைக்கு மதிய உணவு எனக்கு பெரிய யானையாவது வேணும், அப்பதான் பசி அடங்கும்னு தனக்குள்ளே கர்வமா சொல்லிக்கிச்சு. யானைய வேட்டையாடுறோன்னு எலி முயல் எல்லாம் அலட்சியப்படுத்திட்டு நான் எவ்வளவு பெரிய வீரன், இப்பதான் சாப்பிடலாமா அப்படின்னு நடந்து போயிட்டு இருந்தது. நேரம் ஆக ஆக மதியம் வந்துச்சு, தலைக்கு மேல வெயில் வந்தது. இப்ப நிறைய பார்த்தா மேல காணும், சின்னதா குட்டியா தனக்கே இருக்குது. அப்ப பசி அதிகமா இருந்தது. சுருங்கிய நேல பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சது. காலையில பார்த்தது எவ்வளவு பெரிய உடலாக தெரிஞ்சது, இப்ப சுருங்கி இருக்கு அப்படின்னு. சரி, ஏதாவது குட்டியா ஏதாவது கிடைச்சா போகுதுன்னு அலைய ஆரம்பிச்சது. அதுக்கு உணவும் கிடைக்கல. அப்ப தவறான கற்பனையாலும் கர்வத்தாலும் உணவென்று பசியால் வாடியது. நமக்கு எதனா நீதினா அளவுக்கு அதிகமாக பெருமை கொள்வதும் தப்பு. நம்ம தகுதிய எடை குறைச்சு போட்டுக்கிறதும் தப்பு. யதார்த்தமாக உணர்ந்து கர்வம் என்று வாழ்வதே நல்லது. இன்னைக்கு டே டு டே அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா நமக்கு எஜுகேஷன் அண்ட் சயின்ஸ்
அதை வந்து நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். வணிகம் அண்ட் தொழில்நுட்பம் டெக்னாலஜியை நல்லா நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஆன்மீகம் என்ற வாழ்க்கை, இந்த மூணுத்தையும் பண்ணும்போது நிஜ வாழ்க்கையில நமக்கு இறைவனை திருவடியை நம் மனதுக்குள்ளே கொண்டு வந்து திருமலர் மாதிரி தரிசிக்க முடியும் என்று கூறி தலத்தை கௌரியமாவிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. மிக அருமையான விளக்கம், நல்ல அறிவுரைங்க. நன்றி. வாங்க விந்தியாமா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1748வது திருமந்திரம். பண்ணும் இசையுமாய் பரமன். திருமந்திரம். உணர்ந்தேன் உலகினில் ஒன்பொருளானை, கொணர்ந்தேன் குவலயம் கோயில் என் நெஞ்சம், புணர்ந்தேன் புனிதனும் பொய்யல்ல மெய்யே, பணிந்தேன் பகலவன் பாட்டு ஒளியே. அருமையான திருமந்திரம். ஒளி வடிவாக உலகெங்கும் பரவி நிற்கின்ற உயர்வான பொருளான இறைவனை உள்ளத்தால் உணர்வால் நான் அறிந்தேன். வானுலகில் தேவர்கள் சூழ இருந்த அவனை வானுலகுக்கு கொண்டு வந்து என் உள்ளம் கோயிலாக கொள்ளச் செய்து அவன் அன்பில் திளைத்தேன். பரம்பொருளும் புனிதனும் இன்ப அன்பினை எனக்கு தந்தருளினான். இது பொய்யல்ல, மெய், சத்தியம். அவனோடு பகல் இரவு இடைவிடாது பணிந்த என்னுள் பண்ணாகவும், பண்ணா பாட்டு, இசையாகவும் ஒளி பொருந்தி நின்றான். குவலயம் உலகம், உணர்தல் இரண்டர கலத்தல். கழக வெளியீட்டில் மேல் ஓதியவாற்றால் உலகினில் நிறைந்து நிற்கும் ஒன் பொருளாகிய சிவனை அவன் அருளால் உணர்ந்தேன். உலகத்தின் கண் திருக்கோவில் கொண்டு அருள்வது போல் என் உள்ளத்தின் கண்ணும் திருக்கோவில் கொண்டு அருள பாடி பரவி பணிந்து வேண்டினன். இன்று பரவுதல் நினைதல் மேற்று. அசிவனுடன் பின்னர் புணர்ப்பாய் புணர்ந்தனன். புணர்ப்பு அத்விதம். பகலவனாகிய சூரியனுக்கும் ஒளி அருள்வது சிவனே. அவன் போல் அவன் உள் நின்று உணர்த்தி எழுப்ப அருள் ஒளியாக நால்வர் திருமூலர் ஆகிய ஐவர் வாயிலாக வருவதாகிய செந்தமிழ் திருமறையும் திருமுறையும் போன்ற வேத ஆகமங்களும் அவற்றால் பெறப்படும் மெய்ப்பொருளாம் சிவனும் பொய்யல்ல மெய்யே ஆகும். நம் மூலரார் போற்ற நால்வரால் நாட்ட நிலை செம்பொருள் சித்தாந்த சைவம் தேறு என்பதனை ஈண்டு நினைவு கூர்க. கோயில் என் நெஞ்சம், உள்ளம் பெருங்கோயில். இங்கே நெஞ்சம் என்பது உள்ளம். பகலவன் சூரியனை உண்டாக்கிய சிவன். பாட்டும் ஒலி, ஒலிப்பாட்டு நாத தத்துவத்தினின்றும் எழுந்த தமிழ் வேத ஆகமங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க அம்மா, மிக்க நன்றி. வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. வணக்கம். அனைவருக்க வேண்டிய காலை வணக்கம். இந்த மந்திரம் வந்து நல்லாவும் அழகான விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரே ஒரு சூட்சுமம் இருக்கு. என்ன சொல்றாரு அப்படின்னா, புணர்ந்தேன் கோயிலன் நெஞ்சம் புணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, கொணர்ந்தேன் கோவிலன் நெஞ்சம் புகுந்தேன் அப்படின்னு, குவலயம் கோயிலன் நெஞ்சம் புகுந்தேன் சொல்லிட்டு அடுத்தாப்புல சொல்றாரு புனிதனும் பொய் அல்ல மெய்யே அப்படின்றாரு. அப்புறம் சொல்றாரு
பணிந்தேன் பகலவன் பார்த்தும் ஒளியே அப்படின்றார். இந்த பகலவன் அப்படின்னு சொல்லும்போது இறைவனுடைய அந்த ஒளி தருணத்தை வந்து நம்ம குறிக்கிற மாதிரி இருக்கும். ஆதித்யன், சூரியன் அப்படின்னு நம்ம வரிசையா பார்த்துட்டு வந்தோம். சிவசூரியன் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? பாட்டு மொழியே அப்படின்னா நாதம். சோ நம்ம இப்ப ஈஸியான விஷயங்கள் எல்லாம் நம்ம செக்ரிகேட் பண்ணி வச்சிடலாம். அப்போ அந்த அந்த இறையம்பெருமானினுடைய சிவசூரியனுடைய அந்த நாத ஒளியில் நான் பணிந்தேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எப்போ எதை வைத்து பணிந்தான், நம்ம எதை வச்சு பண்ணிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். புனிதனும் பொய்யல்ல மெய்யே அப்படின்னா இந்த இடத்துல அநேக உரையாசிரியர்கள் எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த புனிதன் என்கின்ற வார்த்தைக்கு இறையம்பெருமான் அவன் பொய்யல்ல மெய்யே அப்படின்னு சொல்றதா சொல்லியிருப்பாங்க. அதான் பேருண்மை. அந்த உண்மையில இருந்து நம்ம எப்படி டிரைவ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னாக்க, இந்த இடத்துல இவர் சொல்லக்கூடிய இந்த புனிதன் என்கின்ற வார்த்தை யாரு சொல்லுது அப்படின்னா, இந்த உடம்பு சொல்லுது. இந்த இந்த மெய் அதான் பொய் அல்ல மெய். அப்போ இந்த உடல் பொய் அல்ல. ஏன்னா முன்னாடி பின்னாடி வரும் அந்த இடத்துல நிறைய இடங்கள்ல அவர் சொல்லுவாரு. இந்த பொய் மெய் பத்தி நிறைய சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு? பொய் செய் புலனறி 9 ஆட்கொள்ளின் அப்படின்பாரு. அந்த இந்த இந்த மெய்யன் புறவியை மேற்கொள்ளலாமே அப்படின்னுவாரு. அதாவது இந்த பொய் வந்து கூடக்கூடிய இந்த புலன்கள் அத்தனையும் நீ வந்து ஆட்கொண்டு இதை மெய்யாக்கி விட்டாய் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சொல்லுவாரு, பொய் கலந்தார் உள் புகுதா புனிதனை அப்படின்னுவாரு. அப்ப அந்த இடத்துலயும் என்ன சொல்லுவாரு? பொய் இருந்தா அவன் உள்ள வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி எல்லாம் சொல்றது எல்லாமே இந்த வார்த்தை எதை குறிக்கிறதுனா இந்த உடலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த கோணத்துல நம்ம இந்த மொத்த பாடலையும் பார்க்க ஆரம்பிங்க. இது வந்து திருமூலரினுடைய ஒரு அனுபவ தன் அனுபவம் அப்படின்னு நம்ம இந்த மன்றத்தை நம்ம எடுத்துக்கலாம். அப்ப சொல்றாரு, உணர்ந்தேன் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லும் போது உணரக்கூடிய ஒருவன் தனித்தில் இருக்கிறான் இல்லைங்களா? ஒன்று கலந்து நேத்திக்கு சொன்னாரு, ஒன்றியவாறும் உடலினுடன் கிடந்தவாறும் அப்படின்னாரு இல்லைங்களா? அப்ப நேத்திக்கு ஒன்றிட்டு சொல்லிட்டு அதை உணர்ந்தேன் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாரு. அப்போ உணர்ந்தேன் அப்படின்னா திருமூலர் உணர்கிறார். அப்ப திருமூலர் வாயிலாக நாம் உணர்கிறோம். அப்படிதான் நம்ம இடத்துல புரிஞ்சுக்கணும். உணர்ந்தேன் உலகினில் ஒன்பொருளானனை அப்படின்னா ஒரே பொருளாக ஒரு பொருளாக ஒளி நிறைந்தவனாக இருக்கக்கூடிய அவனை உணர்ந்தேன். உணர்றதோட மாத்திரம் அல்ல, அடுத்த ஒரு செய்தியும் சொல்றாரு. ஒரு செயல் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, கொணர்ந்தேன் குவலயம் கோயில் என் நெஞ்சம் அப்படிங்கிறாரு. மூலாதாரத்துல இருந்து முடிச்சுட்டு மேல சகசரத்தாலம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. யார? அந்த உணர்ந்திருக்கக்கூடிய அந்த ஒன் பொருளான கொண்டு வந்துட்டாரு. அதான் கொணர்ந்தேன் அப்படின்னா அந்த நேத்திக்கு நம்ம பார்த்த இடம் எங்க பார்த்தோம் அப்படின்னா நிராதாரத்துல பார்த்தோம் இல்லைங்களா? அவர் அங்க வச்சுட்டு இந்த உடம்பு என்ன பண்றது? அப்புறம் அங்கேயே கலந்துர வேண்டியதான். ஆனா இந்த உடல்ல வச்சு செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கு இல்லையா? அதனால என்ன பண்றாரு? அங்க உணர்ந்த இறைவனை நேற்றுக்கு என்ன சொன்னாரு? தென் தலைக்கேற திருந்து சிவனடி நின்று தொழுதேன் என் நெஞ்சத்தினுள்ளே அப்படின்னு சொன்னாரு இல்லையா நேற்றுக்கு? அந்த தென் தலைக்கேற அங்க ஏறினத என்ன பண்றாரு? உணர்ந்து கொணர்ந்தார். எங்கே கொண்டு வந்தார்? குவலயம் கோயில் என் நெஞ்சம். குவலயம்னா இந்த உலகம். அப்ப இந்த உலகத்துக்கு நீங்க ஒரு ஃபில்டர் கொண்டு வாங்க. வேற இந்த ஏர்பிளைன்ல போகும்போது நமக்கு புரியும். அப்படியே அந்த மேக கூட்டத்துக்குள்ள பிளைன் பறந்துகிட்டே இருக்கும். அப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல ஊர் வர வர நம்ம இறங்க வேண்டிய இடம் வர வர என்ன செய்யும்? அந்த மேக கூட்டத்திலேயே மெல்ல இறங்க ஆரம்பிக்கும்.
அப்படியே இறங்கும் போது லேசா அந்த பச்சை 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 பச்சையா நீர்நிலையா ரொம்ப ஓவர் வியூல தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்கத்துல வரும்போது கட்டடங்கள்லாம் குட்டி 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 சோப்பு டப்பா மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வரும்போது ஒரு மேப்ப பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதுக்கப்புறம் இன்னும் இறங்குறதுக்கு கொஞ்சம் தூரம் தான் இருக்குங்கும் போது கட்டடங்கள்லாம் நல்ல கண்ணுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். ரோடு தெரியும். ரோட்ல வந்து வண்டி எல்லாம் போறது தெரியும். மெயின் சாலை தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தானா நம்ம விமான நிலையத்தை கூட பார்த்துடலாம். நம்ம பார்த்தா அது கரையிறங்கும் போது நம்மளால முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். அப்படிதான் இப்ப என்ன பண்ணிட்டாரு, இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. குவலயம், குவலயம்னா உலகம். அப்போ இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அப்போ உலகத்துல கொண்டு வந்தோன்னா அந்த ஃபில்டர் அடுத்தாப்புல எங்க போகுது? கோயில் என் நெஞ்சம். எது கோயில்? உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். அதனால நம்ம அந்த அந்த இடத்த இந்த உடல்னு தான் எடுத்துக்கணும். எது கோயில் அப்படின்னா நாம் நாம் வாழக்கூடிய இந்த உடல். அதனாலதான் உடலின் உடன் கிடந்தேன் அப்படின்னு நேத்திக்கு சொன்னாரு இல்லையா? அந்த உடலுக்குள்ள அவரு புரிஞ்சுக்கிட்டாரு, கொண்டு வந்துட்டாரு. கோயில் என் நெஞ்சம் புணர்ந்தேன். அவ்வளவுதான். அந்த இடத்துல வேற ரெண்டாவது ஆள் இல்ல, அவரும் நம்மளும் தான் இருக்கோம். நெஞ்சம் புணர்ந்தேன் அப்படின்னு ஒண்ணு மண்ணா ஆயாச்சு. அப்போ அப்படி ஆயிடுச்சுன்னா புனிதனும் பொய்யல்ல மெய்யே. அப்ப இந்த உடம்பு வந்து சும்மா நம்ம அலட்சியம் பண்ணிட முடியாது. ஏன்னா இது அவன் குடியிருக்கக்கூடிய இடம். அதனால அது பொய்யல்ல மெய். அந்த மெய் எப்பொழுதுதான் பொய்யாக அல்லாது மெய்யாக மாறும். மெய்ங்கிறதுக்கு இங்க ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு உண்மை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, இன்னொன்னு இந்த உடல் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. இந்த உடல் ஆகிய மெய் எப்பொழுது உண்மையாகிய மெய்யாக மாறும் அப்படின்னா, எப்பொழுது புனிதனாக மாறும் அப்படின்னா அது பொய்யற்று இருக்கும் பொழுது. அதுதான் அவர் சொன்னாரு, பொய்யில்லாத இடத்து புகுவான் அப்படின்னு அவர் சொன்னாரு. மணிவாசக பெருமானே இதுவே சொல்றாரு, நான் பொய்யன் அல்ல, நான் பொய்யன் ஆனாலும் நீ எனக்குள்ள புகுந்த, ஆனா அந்த நீ புகுந்த உடனே அந்த பொய் போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்ப அதேதான் இந்த இடத்துலயும், புனிதனும் பொய்யல்ல மெய்யே. அப்ப நம்ம இந்த மெய் புனிதனா மாறிடுச்சு. பணிந்தேன் பகலவன் பாட்டும் மொழியே அப்படின்னா அப்படி அப்படி நடந்துடுச்சுன்னா நம்ம எங்க எதுல இருப்போம் அப்படின்னா நாத சமயத்துல நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல ஒரு வழி சொல்லி கொடுக்கிறாரு. இந்த நம்ம ஆகாய கூற்றில் உணர்ந்த இறையம் பெருமானை இங்கனம் சதாசிவ மூர்த்தியாக இந்த உடலுக்கு கொண்டு வருவது அதான் குவலயம். இந்த சதாசிவ மூர்த்தியை எங்கனம் நம் நெஞ்சத்தில் உரைத்து அவருடைய நாத சமயத்தில் திளைப்பது அப்படின்னு ஒரு ஒரு சூட்சுமம் சொல்லி கொடுக்கிறாரு. இது வந்து ஒரு கருவியும் கொடுப்பாரு நமக்கு. அடுத்த மந்திரத்துல அதுக்கு உண்டான கருவி நமக்கு தருவாரு. முதல்ல வந்து நீ போ அப்படின்ட்டாரு. நீ போய் கடல்ல போய் குழி அப்படின்ட்டாரு. அந்த கடலுக்கு எப்படி போறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நமக்கு வந்து நாளைக்கு ஒரு கருவியா தருவாரு. அது பஸ்ல போடுமா, ட்ரெயின்ல போடுமா, இல்ல போட்ல போடுமா அப்படிங்கிறத நமக்கு கருவியா தருவாரு. மொத்தத்துல இது வந்து ஒரு முக்கியமான மந்திரம். அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்கள். மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. வாங்க தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. அம்மா என்னையம்மா அழைச்சிங்க? ஆமாங்க ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க. சரியா கவனிக்கல, பொறுத்துக்கணும். ஓம் திருமூலத் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலத் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலத் திருவடிகள் போற்றி போற்றி. அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். உணர்ந்தேன் உலகினில் உன் பொருளானை உணர்ந்தேன் குவலயம் கோயில் என் நெஞ்சம், கோயில் என் நெஞ்சம் புணர்ந்தேன் புனிதனும் பொய்யல்லன், புணர்ந்தேன்
புனிதனும் பொய்யல்லன் மெய்யே பணிந்தேன் மெய்யே பணிந்தேன் பணிந்தேன் பகல் அவன் பாட்டும் ஒளியே மெய்யே பணிந்தேன் பகல் அவன் பாட்டும் ஒளியே. உள்ளுணர்வாக மெய்ப்பொருளை உணர்ந்த போது உள்ளுணர்வாக இருக்கக்கூடிய அந்த தெய்வமே எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த தன்மையை உணர்ந்த போது உள்ளம் பெருங்கோயில் என்ற அளவுல இறைவன் என்னுள் தான் இருக்கிறான் என்று உணர்ந்து குருவினுடைய அருளால பெற்ற உபதேசத்தின்படி அவனை உள்ளபடி அகத்திலே கொணர்ந்து அதை கவனிக்க அவனோடு என்னை இணைத்துக் கொண்ட அந்த தன்மையில உணர்ந்து தெளிந்து அவனை நான் பணிந்தேன். அதன் பிறகு எப்பொழுதும் சதா அவனுடைய சிந்தனை தான். என்னுடைய செயல்கள் அத்தனையும் என்னுடைய பேச்சு அத்தனையும் அவனை பற்றிய, என்னுடைய எண்ணமும் அவனை பற்றிய, சொல்லும் செயலும் அவனை பற்றிய. அந்த நிலைக்கு நம்மளுடைய மனமும் அறிவும் உயர வேண்டாமா? சிந்திப்போம், செயல்படுவோம். ஆசானை என்றும் பணிந்து வணங்கி அவர் பெற்ற அந்த பேரானந்தத்தை நாமும் உணர்வோம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். நன்றி நன்றி. மிக்க நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். Translation. Realize the effulgent principle in the world, brought it to the world in the temple of my mind. Embrace the pure one is not unreal, reality only. Worshipped him all day with song and sound. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உணர்ந்தேன் உலகினில் ஒன் பொருளானை, அந்த ஒப்பற்ற பொருளானை உணர்ந்தேன். ஒன் பொருளானை, அதே மாதிரி எல்லாமே இங்க ஒருத்தர் தான், அந்த ஒப்பற்றவராக இருக்கிறதா இங்க இருக்கிறாரு. இப்ப நாம வந்து கனவு நனவுன்னு கூட பிரிச்சோம்னா மாயை, அப்ப மாயையும் அந்த ஒப்பற்ற பொருள் தானா அப்படின்னு பார்த்தா ஆமா, அந்த மாயையும் ஆராய்ந்து உணர்ந்து பார்த்தா அந்த ஒப்பற்ற பொருளும் மாயையாக இருக்கிறதும் இறைவன் தான். அப்படி பார்த்தா நமக்குள்ள மாயையாக நம்ம நினைக்கிற விஷயம் என்னன்னா கனவு தான். அந்த கனவுல இருக்கும்போது நமக்கு தெரியாது அது கனவுதாங்கிறது. அது மாதிரிதான் இப்ப மாயையில இருக்கிறபோது இப்ப மாயைன்றது தெரியறது இல்லை. ஆனா அவர் அந்த ஞானம் அடைஞ்சதுனால, அவர் உணர்ந்துட்டதுனால எல்லாமே உலகில இருக்கிறது ஒரே ஒரு பொருள் தான், அது ஒப்பற்ற பொருளாக இருக்குது அப்படின்றத உணர்ந்துட்டாரு. ஏன்னா அவரால் ஆராய்ந்து பார்க்க முடிஞ்சது, அந்த ஞானம் வந்ததுனால ஆராய்ந்து பார்க்க முடிந்ததுனால. இப்ப எப்படி கனவு காண்றதும் நீங்க தான், முழிச்சிட்டு இருக்கிறதும் நீங்க தான் இல்லையா? இப்ப நான் முழிச்சிட்டேன்றதுனால நான் வேற ஆளு அப்படின்றது இருக்காது இல்லையா? அந்த மாயையில இருக்கிறதும் நாம தான், அங்கேயும் இருக்கிறது இறைவன் தான், விழித்து கொண்டாலும் நமக்குள்ள இருக்கிறது இறைவன் தான். ஆக இருக்கிறது யாரு அப்படின்னா அந்த ஒப்பற்ற இறைவன் மட்டும்தான். அதை எந்த மாதிரி நம்ம பார்க்குறோன்றதுதான். ஆனா இப்ப நமக்கு கனவு வருதுனாலே நமக்குள்ள மனசுல என்னெல்லாம் போட்டு வச்சிருக்கோமோ அந்த இதுல இருந்து தான் கனவு வருது இல்லையா? அந்த ஸ்டோரேஜ்ல இருந்து தான் அந்த கனவு வருது, எதெல்லாம் போட்டு வச்சிருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி. நம்மளும் இங்க வந்து கொணர்ந்தேன் குவளையும் கோயிலன் நெஞ்சம். அப்ப நம்ம அந்த கனவுல இருந்து வெளில வரணும் அப்படின்னா அந்த குப்பையெல்லாம் சரி செஞ்சாதான் நம்மளால அதுல இருந்து கனவுல இருந்து வெளில வர முடியும். அது போல இந்த கோயிலின் நெஞ்சம், இந்த உள்ளத்தை வந்து கோயிலாக ஆக்கிட்டோம் அப்படின்னா எப்படி கனவுல இருந்து நம்மளாலையும் வெளில வர முடியும்? ஏன்னா தூக்கம்ன்றது உடலுக்கு, நம்ம மைண்டுக்கும் உடலுக்கும் கொடுக்குற வேலையினாலதான்.
அதுவே முடிஞ்சிருச்சுனாலே நம்மளாவே விழிப்படைஞ்சிருவோம். அது போல தான் இங்கேயுமே வந்து அந்த கோயில வந்து நம்மளோட உள்ளத்த வந்து கோயிலாக ஆக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இங்க எப்படி கனவு வந்து நாம ஒண்ணும் கிரியேட் பண்றதில்ல. நாம ஒண்ணும் இயக்குறதில்ல. நாம எதுவும் அதுல யோசிச்சு செய்றதில்ல. அதுவா என்ன உள்ள போட்டிருக்கோமோ, அதுக்கு தகுந்த மாதிரியான கனவு வருது இல்லையா? அது மாரி தான் நம்மளும் இங்க என்ன நம்ம கொண்டு வந்தோமோ, அதுக்கு தகுந்த மாரியான அ காட்சிகள நம்ம இங்க கொண்டு வந்துட்டுருக்கோம். அத 36 தத்துவங்கள்லாம் கொண்டு நம்மள வந்து முழுமையான மாயையில இருக்கிறதுனால எல்லாமே உண்மைங்கிற இடத்துல இருக்கோம். இத நல்லா ஆராய்ஞ்சு நம்ம பார்த்தோம்னா, இத உள்ள நம்ம போய் பார்த்தோம்னா, இங்க இருக்கிறதும் சிவம் தான். எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறது புரிய வரும். அந்த தூய்மை ஆயிடுச்சுன்னா, இங்கேயும் நம்ம ஆணவம், கன்மம், மாயையா பார்க்கலாம். இந்த இடத்துல கோயில வந்து கோயிலாக்கிட்டோம்னா, நம்ம உள்ளத்த கோயிலாக்கிட்டோம்னா, நம்ம கர்ம வினைகள்லாம் நீங்கி கன்மம் நீங்க பெறும். புணர்ந்தேன் புனிதனும் பொய்யல்ல மெய்யே. புணர்ந்தேன் அவரோட சேர்ந்துட்டேன். எப்பன்னா, புனிதனோட எப்ப வந்து கர்ம வினைகள் உள்ளுக்குள்ள ஒண்ணும் இல்ல, உள்ளம் வந்து தூய்மையாக இருக்கோ, அப்பயே வந்து புனிதனான ஒண்ணும் இல்லாத அந்த தூய்மையான இடத்தோட நம்ம சேர்ந்துட்டோம். சேர்ந்துட்டா அங்க பொய்யல்ல மெய்யே. அங்க வந்து நம்ம பொய்யோட சேர்ந்து இருக்க மாட்டோம். ஏன்னா பொய் அங்க இல்ல. அதாவது பொய்யுக்கான விஷயங்கள் வர்றதுக்கான ஸ்டோரேஜ் அங்க இல்ல. கர்ம வினைகள் நம்மள்ட்ட இல்ல. அதனால நம்ம அதுல போய் சேர மாட்டோம். அதே சமயம் அந்த விழிப்புணர்வு நிலையும் நமக்கு வந்திருக்கிறதுனால நம்ம பிரசன்ட்ல தான் இருப்போம். பொய்யான அந்த இறந்த காலத்திலயோ, எதிர்காலத்திலயோ இருக்க மாட்டோம். உண்மையான அந்த நிகழ்காலத்துல தான் இருப்போம். அந்த மெய்யோட சேர்ந்து தான் நான் புணர்ந்து இருக்கிறேன். இது உண்மைதான். அந்த புனிதனும் உண்மைதான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த கர்ம வினைகளும் நீங்க பெற்றதுனால, என்னோட அந்த அவரோட புனிதனோட சேர்ந்ததுனால, அந்த உண்மை தன்மையில என்னால இருக்க முடியும் அப்படின்னு இருக்கிறேன் அப்படின்ற சொல்றாரு. பணிந்தேன் பகலவன் பாட்டும் மொழியே. பாட்டும் மொழியே. பாட்டும் ஒளியே அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க வந்து ஆணவத்தை சரண்டர் பண்ணிடுறாங்க. ஆணவம், கன்மம், அப்புறம் மாயையிலேருந்து விலகி உண்மை எங்க இருக்கோ அங்க நிக்கிற இடம். அடுத்து வந்து இங்க வந்து பணிந்துட்டாரு. தானுன்ற ஒரு விஷயம் இருக்கிறதும் இல்லை இல்லையா? இப்ப கனவுல ஒரு வேற ஆள் இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா இல்ல. இது இப்ப நான் கனவு காண்றேன்னா கனவுல இருந்ததும் நான் தான் இல்லையா? அந்த மாதிரி அந்த கனவுல இருக்க ஒரு ஆள் அங்க ஒண்ணுமே இல்லைங்கிறப்ப அந்த ஆளுக்கும் வேலை இல்லை இல்லையா? அது போல இங்க அந்த ஆளையும் நம்ம இங்க சரண்டர் கொடுக்குறோம். பணிந்தேன் பகலவன் பாட்டும் ஒளியே. இங்க வந்து அந்த ரிதம் அதுக்கு கொண்டு போகலாம். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள உணர்ந்து அந்த கோயிலாக்கி அந்த விழிப்புணர்வு நிலையில இருக்கும்போது நம்ம எதுக்கு சரண்டர் ஆகும் அப்படின்னா, அந்த உள் நிலைக்கு, உள் அமைதி நிலைக்கு, அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்சிக்கு, அந்த அந்த இசைக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். ப்ராக்டிக்கலா பார்த்தோம்னா, நம்ம எங்க சரண்டர் ஆவோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம உள்ளுக்குள்ள அந்த நிலைக்கு, அந்த சிவ நிலைக்கு தான் நம்ம சரண்டர் ஆவோம். அந்த வைப்ரேஷனுக்கு, அந்த அந்த அதிர்வுக்கு. அந்த இடத்த சொல்றதா நாத ஒலிக்குன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த இதையும் பார்க்கலாம். இன்னொரு இதா பார்க்கணும்னா, இந்த பகலவனோட பாட்டா சக்தியாகவும் பார்க்கலாம். பாட்டும் அந்த நாத ஒலி தான். நீங்க நல்லா ஆராய்ந்து பார்த்தா, சக்தியும் சிவனே தான் அப்படின்னு சொல்ற மாரி, அந்த பாட்டும் ஒளியே. அந்த பாட்டும் சிவமே. அந்த சக்தியும் சிவமேங்கிறது வந்து நமக்கு புரிய வரும். இங்க இருப்பது அனைத்தும் இறைவன் தான்றது புரிய வரும். அந்த சக்தியாக இருக்கிற அனைத்து விஷயங்களும், ஏன்னா இப்ப நம்ம உள்ளுக்குள்ள நான் இறைவனை பார்த்துட்டேன், உள்ளுக்குள்ள உணர்ந்துட்டேன் அப்படின்னா, நான் உள்ளுக்குள்ள மட்டும்தான் இறைவனை பார்க்கணும்னு இல்லை. நீங்க பேசுறதுல பார்க்க முடியும், நீங்க கேட்கறதுல பார்க்க முடியும், பார்க்கறதுல பார்க்க முடியும். இந்த பிரபஞ்சம் முழுக்கவும் அந்த இறைவன் தன்மை தான் நிறைந்து இருக்கிறதுன்றது நம்ம எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும். அந்த கதவு எங்க இருக்குன்னா நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. நம்ம போகிறதுக்கு, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு, உணர்றதுக்கு. ஆனா அங்க உணர்ந்துட்டோம்னா, இங்க பாட்டாக இருக்கிற அந்த இசையை, அந்த ஒளியை கொண்டு இங்க திருவிளையாடல் நடத்தி கொண்டிருக்க சக்தியும் சிவம்தான் அப்படின்றதும் நமக்கு புரிய வரும். நாம இதுல என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா, நம்ம அந்த கன்மம் போகிறதுக்கு நம்ம உள்ளத்தை கோயிலாக்கணும். நம்மள்ட்ட இருக்கிற பிரச்சனை என்னன்றத நம்ம ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எனக்கு உணர்த்தப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, குணம் மாறணும். இப்ப நம்ம ஒரு விஷயத்த சரின்னு நினைச்சிட்டு இருப்போம். நல்லது இதுதான் நல்லது, இதுதான் நல்லதுன்னு இல்லையா? அதெல்லாம் குணமே மாற வேண்டிய நிலையெல்லாம் இருக்குன்றது புரிய வந்தது. நிறைய விஷயம் நம்ம சாதாரணமா நான் தூய்மையா இருக்கேன், நான் வந்து
ஆணவம் இது ஆணவமா இல்ல, இதுன பொறாமப்படுறது இல்ல, இந்த இது இல்ல, அந்த இது இல்ல, அதை மட்டுமே நம்ம அதுதான் மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். நீங்களும் அது மாதிரி பார்த்துட்டு இருக்கலாம். நம்ம யாருக்கும் யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் நம்ம பார்ப்போம். அதையும் தாண்டி குணம் மாறுறத நான் இங்க பார்க்கிறேன். உங்களோட உண்மையான ஆட்டிடியூடுன்னு ஒரு விஷயம் இருக்கும். அது வந்து மாற்ற வேண்டி இருக்கு அப்படின்றது எனக்கு உணர்த்தப்பட்டது. இப்ப அது ஏன்னா இது மாறும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். அது உங்களுக்குள்ள இருக்கிற குணத்துல ஏதாவது உங்களுக்கு மாற்ற வேண்டிய, அதாவது உங்களோட பேசிக் குணம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது நம்மளோட ராசி நட்சத்திரம்ன்றதுல இருந்து வருமா என்னன்றது தெரியல. அதவே மாத்தணுங்கிற ஒரு உணர்த்தப்பட்டது எனக்கு. அது 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 மாதிரி நம்ம முழுமையா மாறணும். அத சொல்ல வரேன் நானு. சும்மா சாதாரண மேலோட்டமா நான் எந்த தவறும் செய்யல அப்படின்றது இல்லாம, நம்ம எங்கெல்லாம் நம்மள்ட்ட களங்கம் இருக்குன்றத ஆராய்ந்து அறிந்து பார்த்து, அந்த நம்மளோட குணத்த சரி பண்ணணும். அதுதான் நம்ம இங்க பிராக்டிகலா நம்ம செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் இந்த விழிப்புணர்வோட அந்த இறைவனை பற்றிக் கொண்டே இருக்கிற நிலையை நமக்குள்ள கொண்டு வரணும். இங்க இருக்கிறது அனைத்தும் இறைவன் தான் நினைச்சு நம்ம இங்க ஆணவத்தோட இருக்கக்கூடாது. இதெல்லாம் தான் நம்ம செஞ்சுக்கிட்டு வர வேண்டிய விஷயமா நான் பார்க்கிறது. அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.